நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட பிரச்சினைக்கு சமரசம் செய்ய வந்த நபரை கணவன் எதிர்த்து பேசியதாக கூறப்படுகிறது. இந்த ஆத்திரத்தில் கணவனை அந்த நபர் சரமாரியாக தாக்கியதில் மயக்கமடைந்து விழுந்த அதிர்ச்சிகர சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் தங்கமணி. என்ன நடந்தது? மயங்கி விழுந்தவரின் உடல்நிலை தற்பொழுது எப்படி இருக்கிறது? வணக்கம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் குமராபாளையம் சாலை ஒட்டமத்தை என்ற பகுதியில் 2 சக்கரம் மற்றும் 4 சக்கர வாகனங்களுக்கு நம்பர் பிளேட் ஸ்டிக்கர் ஒட்டும் கடையை நடத்தி வருபவர் சரவணன், வயது 35. இவருக்கும் இவருடைய மனைவிக்கும் கருத்து வேறுபாடு உள்ள நிலையில் இருவரும் தனித்தனியே பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர். இந்த நிலையில தனது மனைவி வேலை செய்யும் நிதி நிறுவனத்தைச் சேர்ந்த கண்ணன் உள்ளிட்டோர் சரவணின் குடும்ப விவகாரத்தில் தலையிட்டது தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து அதே சமயத்துல சரவணனுடைய மனைவி பணிபுரியும் இடத்திற்கு நேரடியாக சரவணன் சென்று அவ்வப்போது பிரச்சனைகளில் ஈடுபட்டு வந்ததும் தெரிய வந்தது. இதற்கிடையே அந்த நிதி நிறுவனத்துடைய உரிமையாளர்களும் அந்த நிதி நிறுவனத்தில் பணிபுரியும் கண்ணன் என்பவரும் தொடர்ந்து நீங்கள் உங்கள் குடும்ப பிரச்சனையை வெளியே வைத்துக் கொள்ளுங்கள், நிதி நிறுவனத்திற்குள் வரக்கூடாது என தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில கடந்த சில தினங்களுக்கு முன்பு சரவணன் நிதி நிறுவனத்தைச் சேர்ந்த கண்ணனிடம் கோபமாக செல்போனில் பேசியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த கண்ணன் நேற்று காலை சரவணின் கடைக்குள் வந்து என்னையவே எதிர்த்து பேசுகிறாயா என கூறி சரவணன் மீது சரமாரி தாக்குதல் தொடுத்துள்ளார். இதனை அடுத்து அங்கு இருந்தவர்களை கண்ணனை சமரசம் செய்து அழைத்துச் சென்றனர். தொடர்ந்து அவர் சரமாரியாக தாக்கியதில் சரவணன் அவ்விடத்திலேயே மயக்கம் போட்டு விழுந்தார். அவரை மீட்டு அருகில் இருக்கின்ற அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். மேலும் இந்த சரமாரி தாக்குதல் குறித்தான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது.